ஹாய். ஸோ ஜிடிபி அப்படின்னு என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதோட என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ஒரு இந்திய நாட்டோட எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி இருக்குது சொல்லி அதோட இண்டிகேஷன் தான் இந்த ஜிடிபி. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒட்டுமொத்த பிஸ்னஸ், அதாவது இந்தியாவோட ஒட்டுமொத்த பிஸ்னஸ், அதாவது ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கம்பெனி வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அப்படி இதை சேல் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து இவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துவாங்க. இந்த கம்பெனிஸ் உள்ள குறிப்பிட்ட அந்த வருமானம் தான் இந்த ஜிடிபி. வருமானம் மெஷர் பண்ண தான் ஜிடிபி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒட்டுமொத்த கம்பெனியோட வருமானம் வந்து போன வருஷம் 50 லட்சம் கோடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் ஒரு 55 லட்சம் கோடி வந்திருக்குன்னா, அந்த 5 லட்சம் கோடி தான் ஒரு பெர்சன்டேஜ் வைஸாக நியூஸில் சொல்லுவாங்க. ஜிடிபி வந்து இவ்வளோ சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜிடிபி சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம்.